செங்கோடையனை வரவழைத்ததன் மூலமாக என்ன சொல்கிறது அமித்ஷாவினுடைய தரப்பு என்று கேட்டால், நாங்கள் சொல்வதை போல சரியாக இயங்கவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைவரை நாங்கள் தயார் செய்து விட்டோம். செங்கோடையன் எங்களோடு தான் இருக்கிறார். நீ செங்கோடையனை அழைக்காமல் வந்தாலும் செங்கோடையனை நாங்கள் தனியாக அழைத்து பேசுவதன் மூலமாக அதிமுகவில் ஒரு பேரலான கவர்னரன்ஸுக்கு தயாராயிட்டோம் நாங்க அப்படிங்கிறத அமித்ஷாவினுடைய தரப்பும் டெல்லியினுடைய தரப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, சேலத்துல பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட, இப்படி போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு, இந்த சந்திப்பு குறித்து அதை பத்தி எனக்கு தெரியாதுங்கன்றார். பத்திரிகைகளில் இன்றைக்கு வந்து விட்டது, இன்றைக்கு விவாத பொருளாகிவிட்டது. நீங்களும் நானும் உட்கார்ந்து அரசியல் பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? உண்மையிலேயே திராணி இருந்தால் செங்கோடையன் எங்களை இல்லாமல் போய் சந்தித்து விட்டார். நான் சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு கட்சியினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் எனக்கு எந்த தகவலும் சொல்லாமல் போய்விட்டார். அவரை விசாரிப்பதற்காக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அவரோடு பேசுவதற்கு மூத்த நிர்வாகிகளிடம் தகவல் சொல்லியிருக்கிறேன். இப்படித்தானே சார் சொல்லி இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த பயணத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் தனிப்பட்ட பயணமாக போனார் என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். அது என்ன தட்டையான ஒரு பதில்? இப்படித்தான் டெல்லி பயணம் மேற்கொள்கிற போதும் சொன்னார், கட்டடம் கட்டியிருக்கோம், அந்த கட்டடத்தை பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொன்னார். ஆனால் அமித்ஷாவை சென்று சந்தித்தார். அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்ததற்கு பிறகு கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நலமாக முடிந்திருக்கிறது என்று அமித்ஷாவினுடைய தரப்பிலிருந்து பதில் கிடைக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார்? நான் மாநில நலன் சார்ந்து பேசுவதற்காக போனேன் என்று சொல்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமியினுடைய வாக்குமூலங்கள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது என்பதை அமித்ஷா தரப்பு உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அமித்ஷா தரப்பு அதிமுகவில் தயார் செய்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன்.